ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமா? சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சிக்கன் 3/4 கிலோ வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாம் 4 தக்காளி, 4 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் அதை அரைச்சிட்டு வரதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மிளகு சீரகப்பொடி 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெய், தேங்காய் எண்ணெய், இன்னொரு பக்கம் எலுமிச்சைம்பழம் சாறு, தயிரும் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்களும் இன்னொரு டைம் பொருள் பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான். தக்காளி, வெங்காயம் கம்மியாக போட்டுக்கோங்க. தக்காளி அதிகமாக போடாதீங்க, பிரியாணியோட டேஸ்ட்டு மாறிடும். வாங்க தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கர் வச்சாச்சு. குக்கரில் 200 ml தேங்காய் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ போட்டு எல்லாம் தாளிச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயம் 4 எடுத்து கட் பண்ணி வச்சுருந்ததை அதை போட்டுக்கோங்க. எப்போவுமே வெங்காயம் எப்படி நம்ம வதக்குறோமோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கறது. நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அதனால் வெங்காயம் தீஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா வெங்காயத்தை வதக்கி செஞ்சீங்க அப்படின்னா தான் பிரியாணி டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் 4 எடுத்து கட் பண்ணாத அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். 4 தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு 1 ஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம். அதோட மஞ்சத்தூளையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இன்னொரு பக்கம் சிக்கனை நல்லா 4 ஸ்பூன் தயிர் போட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி தயிரில் ஊற வச்சிங்க அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். நீங்கள் வேணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு, தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மல்லி, புதினா, சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அதிலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். எப்போவும் நீங்கள் மல்லி, புதினா எண்ணெயில் தாளிப்பீங்க, இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் அரைச்சி ஊற்றி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ பிரியாணி மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மிளகு சீரக பொடி எப்போவுமே பிரியாணிக்கு போடுங்க 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன். அப்போ தான் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் அது சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும். இப்போ தயிரில் நல்லா சிக்கனை ஊற வச்சுருந்ததை அதையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நல்லா ஜூஸியாக இருக்கும். நீங்கள் தயிரில் ஊற வச்சு சிக்கன் அப்படி பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ நான் 4 டம்ளருக்கு 8 டம்ளர் தண்ணி எடுக்கணும். ஆனால் கிரேவி கொஞ்சம் இருந்ததுனால 7 டம்ளர் மட்டும் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் கம்மி பண்ணிக்கிங்க. நான் துளசி அரிசியில் தான் பிரியாணி பண்ண போகிறேன், அதனால் நான் 1 டம்ளர் கம்மி பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு எலுமிச்சை அளவு சாறு பிழிஞ்சு வச்சுருந்தேன், அதையும் ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அரிசியும் அதிலே போட்டுக்கோங்க. மேலே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. வேணுங்கிறவங்க தாளிக்கிறப்ப விட்டுக்கலாம். நான் எப்போவுமே பிரியாணி 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நெய் விடுவேன். நெய் விட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா 3/4 பதம் அளவுக்கு தண்ணி நல்லா எஞ்சிருச்சு. ஒரு வாழை இலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாழை இலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தம் போட்டுக்கோங்க. இந்த வாழை இலை தம் போட்டு பிரியாணி செய்கிறதுனால டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபைனலாக பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். பிரியாணி, ரைத்தா, சிக்கன் வறுவல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.